யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகச்சிக்காதீங்க. கடைசியில் அவங்க உங்களை குற்றவாளி ஆக்கிட்டு அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. வணக்கம். இன்றைய வானிலை. தோச்சு போட்ட சட்டை 5 நிமிடத்தில் காயும். குளிச்சுட்டு போட்ட சட்டை 2 நிமிடத்தில் நனையும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். நம்ம ஆளோட அறிவுக்கு உலக நாடு எல்லாம் பிச்சை வாங்கணும். எனக்குன்னு ஒரு தன்மான திமிர் எப்பவும் இருக்கும். அதை எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இந்த உலகத்துல எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். பிடித்தவர்கள் குறைவு, நடிக்கிறவர்கள் அதிகம். பாசம் குறைவு, வேஷம் அதிகம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்ன மாதிரி சப்பாத்தி பண்ணி வைங்கன்னு சொன்னதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாருங்க. ஒரு ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஒரு சூப்பரான ஆஃபரை ஒன்று அறிவிச்சிருந்தாங்களாம். யாரெல்லாம் பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க தன்னோட மனைவியை ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகலாம்னு. இந்த ஆஃபர் நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருந்ததான். சில மாதங்களுக்கு அப்புறம் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அந்த பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ண எல்லா மனைவிகளுக்கும் ஒரு லெட்டர் அனுப்பி உங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு, நாங்கள் கொடுத்த ஆஃபரை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களான்னு கேட்டாங்களாம். அப்போது எல்லாரோட மனைவிகளோட பதில், என்ன ஆஃபர், எப்போ கொடுத்தீங்க, என்ன பயணம் அப்படின்னு இருந்துச்சான். இந்த விஷயம் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் புரியும். டாக்டருக்கும் ஃபார்மசிஸ்ட்க்கும். மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா புரிஞ்சா பூமி சுத்துறது நின்றுமா. ஒரே ஒரு பேண்ட் தான் இருந்துச்சு, அதையும் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? சூப்பர் ஐடியா. நீங்களாம் இருந்துமா நாடு இன்னும் வல்லரசாகல. துரோகம் செஞ்சவங்களும் தவறு செஞ்சவங்களும் சாதனை படைச்ச மாதிரி வாழ்றாங்க. பாதிக்கப்பட்ட நம்ம தான் காலம் பதில் சொல்லும், கருமா பாடம் புகட்டும்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு நான் பெட்ரோலை போடுறதா இல்லை புல்லை போடுறதா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. ஹஸ்பண்ட் எவ்வளோ மெதுவாக பேசினாலும் அதுக்கு பேர் சண்டைனும், மனைவி எவ்வளோ கத்துனாலும் அதுக்கு பேர் பேசுகிறேன்னு அர்த்தம். ஒரு வேளை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்குமோ? இவரு என்ன நினைப்பாரு, அவரு என்ன நினைப்பாருன்னு நினைச்சு வாழ்றோம். ஆனா உண்மையிலே ஒருத்தரும் நம்மளை பத்தி நினைக்க தேவையே இல்லை. உலக அளவில் ஆண்கள் சமைக்கும் உணவே அதிக சுவையானது.
ஸ்பெயின் யூனிவர்சிட்டி அறிக்கை. ஆஹா, இந்த விஷயம் கடுகளவு வெளியே தெரிஞ்சாலும் ஆண்கள் நிம்மதிக்கே ஆபத்தே. எங்களுக்கெல்லாம் ஒரு அற்புத சக்தி இருக்கு. எப்பெல்லாம் ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸியா இருக்கிறாரோ, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காரோ, அந்த நேரத்துல கரெக்டா கால் பண்ணி போன் எடுக்க இவ்வளவு நேரமா அப்படின்னு கேட்போம். கொண்டாட்டிங்கடா. சாமி வந்தாலும் பெண்களுக்கு தான் வருது, பேய் பிடிச்சாலும் பெண்களுக்கு தான் வருது. ஒண்ணுமே புரியல. கல்யாணத்துல 5100 ரூபாய் மொய் எழுதுனவரை குடும்பத்தோட தேடிக்கிட்டு இருக்கேன். என்னதான் மனைவிக்கு களைப்பா சோர்வா மயக்கமா இருந்தாலும் புருஷங்கிட்ட சண்டை போடும் போது மட்டும் எங்கிருந்து தான் வருமோ இவ்வளோ தெம்புன்னு தெரியல. பொண்டாட்டி கூட சண்டை வந்தா முதல்ல செருப்பை தேடுங்க, கிடைச்சதும் எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியே ஓடிடுங்க. நல்லவங்களா இருந்தா கடைசி வரைக்கும் நல்லவங்களாவே இருக்கலாமே தவிர நல்லாவே இருக்க முடியாது. காலங்கள் மாறி போனாலும் நம்ம தடவுறது மாறாது. உங்களுக்கு யாருமே இல்லையேன்னு கவலை மட்டும் படாதீங்க. 10 பேத்துக்கிட்ட கடன் வாங்குங்க, அப்புறம் பாருங்க உங்க போன் விடாம அடிச்சிட்டு இருக்கும். கிராமத்துல சிசிடிவி கேமரான்னு தெருவுக்கு 2 இருக்கும். அதுதான் இது. கோடி கோடியா சம்பாரிச்சு என்ன பண்றது? 3 தோசைக்கு மேல சாப்பிட்டாலே நெஞ்சு கறிக்குது.